வீடியோவில் வந்து கேன்வா ஆப்பில் வந்து எப்படி போஸ்ட் செய்கிறன்றதை நான் சொல்லித்தரேன். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையில் 3 விதமாக உங்களுக்கு போஸ்ட் செய்ய தேவைப்படும். ஒன்று வந்து ஃபீட்பேக்குக்காக, மற்றது வந்து ஆஃபர்ஸுக்காக, அதுக்கு பிறகு வந்து போஸ்டர்ஸ், அதாவது வந்து அந்த ப்ரொடக்டை பற்றியோ அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோமோ, அந்த 3ம் தானே தேவை. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீட்பேக்குக்கு எப்படி வந்து போஸ்டர்ஸ் செய்யன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் சர்ச் டெம்ப்ளேட்ஸில் கீழே பாருங்கள், க்ரியேட் லீக்குதான்னு பாருங்கள். கீழே கீழே க்ரியேட் லீக்குதை இது சர்ச் டெம்ப்ளேட்ஸில் ஃபீட்பேக்னு அடிங்க. அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு விதமான ஃபீட்பேக்ஸுக்கு வரும். உங்களுக்கு கொஞ்சம் விருப்பமான ஃபீட்பேக்ஸை எடுங்க. எந்த ஃபீட்பேக்கு எப்படி பிக்சர்ஸ் போட்டால் ஃபீட்பேக் வந்து அழகாய்க்கும்ன்ற மாதிரி பார்த்து நீங்கள் எடுங்க. நான் வந்து இது எடுக்கிறேன். இதில் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும் பாருங்கள். ஒவ்வொன்றையும் நீங்கள் டச் பண்ண அது எல்லாமே எங்களுக்கு மாற்றுற ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் இப்போ இந்த ஃபோட்டோவை மாற்றணும். எப்படியுமே ஃபோட்டோவை மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. கீழே அதில் பாருங்கள் ரீப்ளேஸ் நிற்குது. அந்த ரீப்ளேஸ் நேரத்தில் வந்து நான் வந்து என்ன கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் எடுக்க போகிறேன். ஹனிலாக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்போட ஃபீட்பேக் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, மாஷால்லா ஹனிலாக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் வந்துருந்துச்சு. அதை தான் நான் எடுத்தேன். ஓகே, இப்போ வந்து இது தேவையில்லாம், இதுவும் தேவையில்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணி இப்படி அந்த இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம். என்னோட ஒரு ஃபோட்டோ போடுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் கொடுத்தா அது சரி. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபோட்டோவும் போட தேவையில்லை, இதுவும் தேவையில்லைன்னு சொன்னால் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்போ டிலீட் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே இல்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கனோட நான் வந்து சிலோனிக்கா சோப்னு போடுறேன். சிலோனிக்கா சோப், சரியா? கஸ்டமர் டெஸ்டிமோனியல் தானே, அது அப்படியே இருக்கட்டும். இங்கனோட அவங்க சொன்ன ஃபீட்பேக்கை நான் இங்கேயும் இது தேவைன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், தேவையில்லாட்டி மாற்றிக்கவே மேலும், சரியா? இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே எடிட் சொல்லலை நான். இதை இந்த சிலோனிக்கா சோப் எப்படின்னா எந்த இது வேணுமோ, எந்த ஃபொண்டம் எந்த இதை மாற்றணுமோ அதை கீழே பாருங்கள் எடிட் நிற்குது. அதை கொடுத்தீங்கன்னா என்னோட நான் திரும்பியும் கஸ்டமர் மாறும் அடிச்சிங்க. இப்போ இது மாற்ற தேவையில்லைன்னா, இப்போ எனக்கு மாற்ற தேவையில்லை. அப்போ மேலே அந்த எரோ மாதிரிக்கு அன்டூ பண்ணுறேன்னு சொல்ல திருப்பி எங்களுக்கு அதே மாதிரி கொண்டு வரத்துக்கு மேலே அந்த எரோ மார்க் இங்கே சைட் கிளிக் பண்ணிங்கன்னா சரி. இப்போ இதில் வந்து இங்கே போடுவோம் வேறு இந்த பேரும் சில வேலை அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் நான் பேரை போட பார்க்கல. என்ன இதை ஃபீட்பேக் தந்தாங்களோ அதை போடுவோம். என்னோட மாஷா அல்லா ஹனிலாக் சோப் நல்லா இருந்துச்சு. ஹனிலாக்ஸ் சோப் நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த 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 உங்களுக்கு விளங்கு தானே, இந்த இடத்துக்கு அவங்க ஃபீட்பேக்கை தான் திருப்பி இங்கேயே போட்டிக்கிறாங்க. அப்போ நான் வந்து அதே மாதிரி அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கை இதை பெருசாக இதை கிளிக் இதை பிடிச்சிங்கன்னா இதை பெருசாக்கண்டா இப்படி இதை அமைச்சு இதை இப்படி பெருசாக்கணும். ஓகே,
5 ஸ்டார் ரேட்டிங் மாதிரி நான் வந்து அதை செட் பண்ணுறேன். என்னோட விருப்பம். இதை கொஞ்சம் பெருசாக்கன்னா இங்கே கீழே பாருங்கள், ஃபொண்ட் சைஸு கொடுத்து இதாக்கினீங்கன்னா இது பெருசாகும். பெருசாக்கே மேலும் இவ்வளோ பெருசாகினா போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேயா, இது ஸ்டாரை கீழேவே கொண்டு வரும். அது பிறகு இதை வந்து கொஞ்சம் குட்டியாக்கும். இது இப்படி செலக்ட் பண்ணி உங்களுக்கு குட்டி பெருசாக்க 7 மைக்கும். ஓகே, இதை கொஞ்சம் மிடிலுக்கு அங்கிட்ட ஆக்கி மாற்றிடும் தானே. ஓகே, 5 ஸ்டார் ரேட்டிங். ஓகே, இந்த இதை இங்கிட்ட கொண்டு வருவோம். ஓகே, இதை கொஞ்சம் மிடிலுக்கு கொண்டு வருவோம். ஓகே, ஃபோட்டோ ஆங்கினோடிக்கு தானே அதனால திருப்பி சிரோனிக்கா இது போட தேவையில்ல. வேறு ஓகே, இங்கே கீழே வந்து நான் வந்து என் இதை மாற்றுறேன். எடிட்டுக்கு போய்ட்டு ஆட் கொடுத்து ஷாக்கிரா சீலக்ஸ்ன்னு மாற்றுறேன். என் இது வந்து நான் ஷாக்கிரா சீலக்ஸ்ன்ற தான் எல்லா சோஷியல் மீடியாலேயும் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பேரில் தான், அதனால் ஷாக்கிரா சீலக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து சம்டைம்ஸ் இதை இப்படி கட் பண்ணிவிட்டு உங்களோட போஸ்ட்டை மற்றவங்க யூஸ் பண்ணலாம். அதனால் நான் என்ன செய்கிறேன், கீழே டெக்ஸ்ட்டுக்கு போய் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இன்னொருக்கு நான் காட்டுறேன். கீழே பாருங்கள், இந்த கீழே டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற. எலிமெண்ட்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னோட நீங்கள் என்ன சும்மா நான் சொல்கிறேனே சோப்னு கொடுத்தீங்கன்னா இப்போ சோப்ட இமேஜஸும் அந்த கிராஃபிக்கும் வரும், சோப்ட ஃபோட்டோஸும் வரும், சோப்ட வீடியோஸும் வரும். இதில் வந்து உங்களுக்கு ப்ரோண்டு காட்டும், எனக்கு எடியூண்டு காட்டுது, உங்களுக்கு ப்ரோண்டு காட்டும். ப்ரோண்டு காட்டுறதை உங்களுக்கு யூஸ் பண்ணி எல்லாமேக்கும். மற்றபடி இதெல்லாம் யூஸ் பண்ணிடலாம், சும்மா உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணி. இப்போ சோப்ட இது உங்களுக்கு வேண்டாம் அதை இதாக்கி கொள்ளலாம். இந்த சோப்புக்கு இந்த மாதிரி ஃபில்டர் போடண்டா, கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணணும்டா, அதை செய்யலும் தான். ஒவ்வொன்றும் உங்களுக்கு செஞ்சு பார்க்கணும். மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறேன். அது பிறகு வேறு என்ன செய்யலும், சோப் அந்த இதை வச்சு க்ரொப் பண்ணிலும். க்ரொப் பண்ணுறேன்னா சைஸை மாற்றுறது தெரியும் தானே, அதை செய்யலும். கலரை சேஞ்ச் பண்ணிடும். இங்கே போய் அப்படியே அந்த இமேஜ் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு செலக்ட் பண்ணிடும். இந்த பிக்சரில் இருக்கிற கலரை செலக்ட் பண்ணணுன்றா நீங்கள் இதை போய் இந்த ப்ளஸ் இது நிறைய வீடியோ இது ஃபஸ்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஐக்கன் நிற்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே உள்ள ஒரு கலரை தான் நீங்கள் இதுக்கு கொடுக்கணும்னு வைங்களேன். இந்த எல்லோவை தான் நீங்கள் கொடுக்கணும்னு இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த எல்லோவுக்கு வரும். விளங்குதா? அப்போ கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை மாற்றி நீங்கள் அமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மேலே சேஞ்ச் ஆகுதுன்னு விளங்கும். அவ்வளோதான், சிம்பிள் தானே. ஓகே, அதுக்கு பிறகு டெக்ஸ்ட்டை நான் சொன்னேன் தானே, இல்லை நிறைய டெக்ஸ்டல் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிடலாம். இல்லை ப்ரோன்னு போட்டிக்கிறது, எனக்கு எடியூன்னு காட்டுறது உங்களுக்கு ப்ரோண்டிக்கும். ப்ரோ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம் மிக்கும், டவுன்லோட் பண்ணிடலாம், யூஸ் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிடலாம் மிக்கும். ஸோ அது இல்லை, மற்றது எல்லாமே உங்களுக்கும் யூஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் சும்மா இதாக்குறேன், இது வேணும்ண்டு. இப்போ இதே மாதிரி இங்கே வரும். இல்லை வந்து உங்களுக்கு எடிட் போய்ட்டு இந்த குயிக்காக வந்து எனக்கு வந்து நான் சும்மா ஷாக்கிரான்னு போடுவேன். ஓகே, ஷாக்கிரான்னு போட்டுட்டு இங்கே வின்னுக்கு ஓகே. அதுக்கப்புறம் இந்த வின்னை டீம். ஓகே, அப்படி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிடும். ஓகே தானே. இப்போ தேவையில்லாட்டி அதை டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவ்வளோதான் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் கேலரியில் போனீங்கன்னா உங்களோட கேலரியில் எல்லாம் வரும். இங்கே அந்த இமேஜஸை எட் பண்ணேன்டா, ஜஸ்ட் நான் வந்து இந்தா இதே 8 பேஜ் கொடுத்தேன்டா, இங்கே எட் ஆகிடும். எந்த இமேஜையும் இங்கே எட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணிடுமா இருக்கும். அதுவும் தேவையில்லை எனக்கு. இப்போ அதை டிலீட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இது நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும். பெருசாக இதில் யோசிக்க தேவையில்ல. அது நான் டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு இன்னும் ஒரு ஆப்ஷன் சொல்லி தரேன். சும்மா இந்த டெக்ஸ்ட் எடுக்கிறேன். நான் இதில் வந்து நான் ஷாக்கிரா சீலக்ஸ்ன்னு எடுக்கிறேன்.
ஷாக்கிராஸ் ஸ்ரீலக்ஸ். சரியா? இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக விளங்குது தானே. அப்படி கிளியராக விளங்கக்கூடாது என்ன. ஏன்னா எங்கடேருந்து காட்டுறதுக்கு அதுக்காக வந்து நல்லா கிளியராக விளங்கினா அவங்களுக்கு அந்த இதில் தான் ஃபோக்கஸ் போகும். அதனால நான் வந்து இதில் கலர் சேஞ்ச் பண்ணணும் எல்லாம் செய்யலும். ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஷுவராக விளங்கும். அதில் டிரான்ஸ்பரன்சிக்கு தானே அது கொடுத்தீங்கன்னா அந்த அப்படியே அது மங்கலாகும். ஓகே ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு மங்கள் போதும். ஓகே, இதை நான் இங்கனோட வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொப்பி ஒன்று பண்ணி இன்னும் ஒன்று எடுத்து இங்கனோட போடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று கொப்பி பண்ணி ஓகே இங்கே போடுறேன். ஓகே, இப்போ இது ஏண்ட தான் தாக்கம். நான் இன்றைக்கு ஒரு இது ஒன்று செய்ய பார்த்தேன். என் லொகோவை இதில் எட் பண்ணுவோன்னு பார்த்தேன். அப்போ கேலரிக்கு போய் என் லொகோவை நான் வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து நான் வந்து இங்கே கேன்வாவில் தான் இருக்கும். கேன்வா நான் டவுன்லோட் இதை செஞ்சது என் லோகோ. ஓகே, இதை வந்து நான் இங்கே எட் பண்ணுவோம்னு நினச்சேன் என் லொகோவை. நான் நிறையாக்கள் லொகோவும் எட் பண்ணுறேன்னா நான் நினைக்கிறேன் அந்த லொகோ எட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க இந்த லொகோ தானே நான் எல்லா இடத்துலையுமே எல்லா சோஷியல் மீடியாலேயும் இது தான் நீக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஹைலைட்டாக விளங்குன்றதுனால அது ஆக்களுக்கு வந்து இது ஏண்ட கஸ்டமர்ன்றதான்ற யுனிக்காக விளங்குமே. இப்போ நாங்கள் மற்றவங்கள்டத்தையும் ஷாப் பண்ணுறது தானே. அதனால் நான் வந்து ஏண்டத்தை உங்களுக்கு அங்கிட்டு சேஞ்ச் பண்ணிடும் எல்லாம் செய்யலும். இப்படி நீங்கள் இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இதுக்குள்ளுக்கு அது மாறிடும். என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலும் தானே எனக்கு ஃபோட்டோவை. அதனால் இப்படி மாறும். சரியா? ஓகே, நான் வந்து கீழே போய் இல்லை கலர் சேஞ்ச் பண்ணுற எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா இதாக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே, நான் இப்படி கொண்டு வந்தேன்னு சொன்னால் இந்த நஜ்ஜுக்கு கொடுத்து இந்த எரோவில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளுக்கு மாறாது. எனக்கு இப்போ மாற தேவையில்லையே அதுக்குள்ளுக்கும். அப்போ இப்போ ஓகே, நான் கொஞ்சம் விட்டாக்குங்க. ஓகே, இப்போ ஹைலைட்டாக விளங்குதா? இங்கே கொண்டு வருமா? ஓகே, இதை வந்து நான் கொஞ்சம் சின்னதாக்கி ஓகே இதையும் கொஞ்சம் சின்னதாக்குதான் கீழே இது ஃபோன் சைஸை கொடுத்தீங்கன்னா ஃபோன்ஸ்ட ஸ்டைல் ஃபோன்ட்ட கலர் எல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுமா இருக்கும். அவ்வளோதான், பெரிய இது ஒன்றும் இல்லை. ஓகே, இவ்வளோ போதும் தானே. ஓகே, வேறு என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணணுமா? இது இங்கே கொண்டு வந்தாலும் நல்லா போலிக்கு. மேலே கொண்டு போனால் நல்லா போலிக்கு. கொஞ்சம் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி போங்க. ஓகே, இப்படி இதாக்கிட்டு இதை கொஞ்சம் நீட்டாக்குறேன். ஓகே, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லாமல் ஆக்கி இது டிலீட் கொடுத்தீங்கன்னா இல்லாமல் ஆகிடும். இது இந்த ரெண்டு இது மாதிரி இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா கொப்பி இன்னொன்று கொப்பி ஆகிடும். அதை இங்கே இண்டாக்கி இதாக்கி. சரி, இப்போ இங்கே பாரு மேலே நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் கீழே எரோ மாதிரிக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். இது சேவ் ஆகாட்டியும் இப்படியே ஈக்கணும். ஓகே, ஓகே, சேவ் டு கேலரின்னு வந்துட்டு இப்போ கேலரியில் போய் சேவ் ஆகிக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃபர் க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்லித்தரேன். இன்னொரு ஃபீட்பேக்கும் நான் செய்யணும்.
நான் அது பிறகு செய்கிறேன். இப்போ வந்து ஆஃபர், இப்போ அவங்களுக்கு ஆஃபர் தான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ ஆஃபர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஆஃபர் கொடுத்தீங்கன்னா நிறைய வரும். இதில் வந்து அவங்க கெட் ஒன் இல்லை 15% ஆஃபர்ன்ற மாதிரி என்னமோ சொல்லுங்க. ஓகே, இது நல்ல ஏதாவது உண்டு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா 3 ப்ராடக்ட் எட் பண்ணி அந்த 3 ப்ராடக்ட்டும் 15% ஆஃபில் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டீமில் ஒருத்தருக்கு போஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே ஓகே, இப்போ இதுக்கு நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுக்கு 3 இமேஜ் தான் வேணும் எனக்கு. அதனால நான் இதை செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு 3 இமேஜ் இல்லை, ஒரு இமேஜ் வந்தாலும் கிட்ட வந்து அந்த இமேஜஸை போட்டு உங்களுக்கு வந்து இதாக்கிடும். இப்போ வந்து சீசனல் ஆஃபர் அப்படியே இருக்கட்டும். அது கொஞ்சம் குட்டியாக்கும். 30% கொஞ்சம் பெருசாக்கும். 30% இதில் கலரை சேஞ்ச் பண்ணுவோம். ரெட் ஆக்குறேன். அப்போ நல்லா கொஞ்சம் இன்னும் ஹைலைட்டாக விளங்குன்றதுனால 30% ஆகும். அவங்கள 15% ஆஃப் கொடுக்க சொன்னாங்க. அப்போ நான் 15% ஆஃப் கொடுக்குறேன். 15% ஆஃப். ஓகே, எதுக்காக இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். பாடி ஸ்க்ரப் நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த நீங்கள் வெப்சைட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிடு வைக்கும். ஹனிலாக்ஸ் சோப், ஹனிலாக்ஸ் ரீப்ளேஸ் போட்டிங்கன்னா பாடி பட்டர் அண்ட் ஸ்க்ரப், இந்த 3க்கும் அது இதை கொஞ்சம் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஒரேடியாக தானே அந்த சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நாங்கள் வந்து இங்கனோட ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஆப்ஷன் ஈக்கிறேன். அது எப்படின்னா, இது ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் ஆல் டுகெதர் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் எங்களுக்கு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி இது ஆல் டுகெதர் தான் சைஸ் மாதிரி எனக்கு அன்குரூப் பண்ணிடலாம். இங்கனோட அன்குரூப்னு ஒரு ஆப்ஷன் நிற்கும். செலக்ட் அன்குரூப்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு. இப்போ நான் இதாக்கினோன்னு இல்லாமல் விட்டது. மோல போய் காணாமிக்குது கொஞ்சம். இது இப்போ எல்லாமே தானே சைஸ் அன்டின்ட் ஆகுது. இது ஒவ்வொன்றுக்கு மட்டும் சைஸை மாற்றிடும். அது இல்லை, இங்கே இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அன்குரூப் நிற்கும். அப்போ அன்குரூப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக இதாகும். இப்போ என்னமோ ஸ்டக் என்னமோ வித்தியாசமாகவே என்னமோ இதாகி அதனால தான் எல்லாம் ஒரேடியாக இதாகுது. இப்போ எனக்கு ஒரேடியாக இதாகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நான் அப்படியே இதாக்குறேன். ஓகே, இப்போ வந்து இங்கனோட நான் டெக்ஸ்ட் போட போகிறேன். இப்படி டெக்ஸ்ட் எனக்கு வானம் இல்லை வேணும் எப்படின்னா buy three products and get 15% off. Yeah. இதை இப்படி நான் ஏன்னா இது இப்படி இருந்துச்சு. இப்படி நான் இப்படி இதை வச்சுட்டு இப்படி ஃபோன் சைஸை கொடுத்து பெருசாக்கினேன்டா. ஓகே, இப்போ நான் ஃபோன் சைஸை கொடுத்து பெருசாக்கினேன்.
என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லணுமே, அதனால் நான் வந்து அதுக்கு வேறு வேறு இதாக்குறேன். அழகான இதான ஒரு செலக்ட் பண்ணுவேங்க. இதில் ஏதாவது இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஹனிலாக்ஸ் சோப், பொடி பட்டன் போடுறேன். ஏன்னா நிறைய போடுறதுக்கு இடம் இதாகும். ஹனிலாக்ஸ் பொடி பட்டர். இதில் சைஸை சேஞ்ச் பண்ணுவோம். ஹனிலாக்ஸ் பொடி பட்டர், அதுக்கு பிறகு ஹனிலாக்ஸ் சோப். அதே நாங்கள் ஹனிலாக்ஸ் சீக்கி தானே, அதனால் அதே காப்பி பண்ணி இந்த பட்டருக்கு பதிலாக சோப்பு இப்படி நீங்கள் டீசெலக்ட் பண்ணிட்டு பட்டருக்கு பதிலாக சோப்னு போட்டிங்கன்னா சரி. சோப். அதுக்கு பிறகு ஆர்கிட் ஸ்க்ரப். இது கொஞ்சம் கலரை கொஞ்சம் கூட்டுவோமா, இது கொஞ்சம் விளங்காத மாதிரி இருக்குது. செலக்ட் பண்ணி கொஞ்சம் கலரை இன்னும் கொஞ்சம் போட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிடுறேன். எனக்கு இது கொஞ்சம் இன்னும் ஹைலைட் ஆனால் நல்லன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிக்குது. அதை நான் கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அப்செட் இல்லையா? இதில் அந்த இதில் இருக்கிற கலர் ஒன்று எடுப்போமா. இதை கிளிக் பண்ணி இங்குள்ள கலர் ஏதாவது ஓகே டன் கொடுத்துட்டு இது இது கொஞ்சம் நல்லா இது ஹனிலாக்ஸ் சோப், அதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இது பொடி ஸ்க்ரப் எடிட் பண்ணி பொடி ஸ்க்ரப். ஓகே, லெவண்டர் பொடி ஸ்க்ரப். ஓகே, அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுவோம். கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே லெவண்டர் பொடி ஸ்க்ரப். வேறு என்னமா வெயிட் பண்ணுவோமா? ஆஃபர் வெலிட் அன்டில் அப்படி போடுவோம். அப்போ தான் கொஞ்சம் மக்கள் வந்து குயிக்காக எடுக்க பார்ப்பாங்க. அதனால நான் ஆஃபர் வெலிட் அன்டில் போட போகிறேன். டெக்ஸ்ட் நல்லம்மா, வேறு டெக்ஸ்ட் போட்டால் தான் நல்லம்மா. ஃபஸ்ட்டுக்கு நான் டைப் பண்ணுறேன். ஆஃபர் வெலிட் until 10ஆம் தேதி வரைக்கும் போட்டு. இன்றைக்கி 10 இல்லை 15 போடுறேன். 15 10 இந்த 11 இப்போ 11/2025. ஓகே, ஆஃபர் வெலிட் அன்டில் இதை கொஞ்சம் நாங்கள் ஹைலைட் பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்டா, எலிமெண்ட்ஸுக்கு போய்த்து ஸ்கேன் அடிக்கிறேன். ஸ்கேன் அடித்து
ஏதாவது ஸ்கொயர் ஷேப் கொண்டு எடுப்போம். எடுத்தோமா அப்படிங்க கொண்டு வரோம். சம்டைம்ஸ் இது வந்து பின்னுக்கும் முன்னுக்கும் இதை மறைச்சிட்டிக்கும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே போய் பொசிஷன் கொடுத்து ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா முன்னுக்காகும், பேக்வார்ட் கொடுத்தீங்கன்னா பின்னுக்காகும். அப்படி செய்யலாம். ஃபொன்டேனா எதையும் தான், இமேஜஸையும் தான், ஃபொன்டேனா எதையும் தான் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி பொசிஷன் கொடுத்து ஃபார்வர்ட் பேக்வார்ட் செய்யலாம். அப்போ ஓகே, இதை வந்து நான் வந்து இதுக்கு ஹைலைட் பண்ணிவின மாதிரி அதாக்கி அதை கொஞ்சம் ரெட்டில் கொடுப்போம். இதை ரெட்டுக்கு மாற்றிட்டு இந்த இமேஜை ஃபொண்ட்ற கலரை நான் வந்து ஒயிட்டுக்கு மாற்றுறேன். ஓகே, கொஞ்சம் சைஸை குறைப்போம். ஓகே ஓகே, இதை மாதிரி தான் எல்லாம் செய்யணும். இந்த அரவருக்கு மேலே இந்த வீடியோ போடுறதுனால நான் போகாமிக்கிறதுக்கு நான் இதோட எண்ட் பண்ணுறேன். இப்போ கீழுள்ளத்தையும் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் மாற்றிடும். ஸோ என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.